ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குமா, சரிகம சீனியர் சீசன் 5ஆம் சீசன் நிகழ்ச்சியில் ஃபைனல் பார்த்தீங்கன்னா நேற்று ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. அப்புறம் வின்னர் யார் அப்படின்னு சொல்லி ராத்திரி 12 மணிக்கு நெருங்கும் போது தான் அறிவிச்சிருக்காங்க. மக்கள் அளித்த வாக்குகள் அடிப்படையில் பார்த்திங்கன்னா சுசாந்திகா அப்படின்னா கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க தான் டைட்டில் வின்னராக வந்திருக்காங்க. இவங்களுக்கு 60 லட்சம் ரூபா மதிப்பில் உயர்தர வீடு கிடைச்சிருக்கு. இங்கே எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முதல் ரன்னர் அப் சபேசன் அப்படிங்கிற வந்திருக்காங்க. 2ஆம் அப்புறம் சின்ன செந்தமிழ் வந்திருக்காங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா முதல் ரன்னர் அப்புறம் 10 லட்சம் ரூபா பரிசு கிடச்சிருக்கு. 2ஆவது 3 லட்சம் ரூபா மதிப்பில் ஒரு தங்கம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கோல்டன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவுக்கு 5 லட்சம் மதிப்பில் தங்கம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாரும் ஆளுக்கு ஒன்று சொன்னாங்க. தேவயானி பொண்ணு இனியா நல்லா இருக்கா, கண்டிப்பாக அந்த 5ல் அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க செலக்ட் பண்ணலை. இருந்தாலும் சரி அவங்க பிரபலம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் சரி பவித்ராவா இனியாவா அப்படின்னு பார்க்கும்போது பவித்ரா பார்த்திங்கன்னா அவங்க குரலோடு இவங்க குரல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா செலக்ட் பண்ணாங்க. கடைசி 5ல் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் தான். இருந்தாலும் தேவயானி மேம் வந்தாங்க. அதே சமயம் இனியா வந்தாங்க. கடைசி ஃபைனலில் கூட நீங்கள் செலக்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இதில் நிறைய பேர் இல்லை, அவங்க ஒரு ஹீரோயின் பொண்ணு கண்டிப்பாக அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இப்படி சொல்லி கடைசியில் அவங்கள செலக்ட் பண்ணவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த முதல் ரன்னர் 2ஆவது பவித்ரா இப்போ 4 பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ தேவயானிக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இருந்தாலும் கொடுத்தா கூட பிரபலத்தில் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் குரல் நல்லாயிருக்கும், சினிமாவில் அவங்க பாடலாம் அப்படி சொல்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு கருத்து சொன்னாலும் நியாயமான அடிப்படையில் தான் வழங்கணும். பவித்ராவோட குரல் இனியா குரலோட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வழியாக பவித்ரா செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு 5 லட்ச ரூபா மதிப்பு இல்லை தங்க நகையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏழைகள் என்றைக்கும் இது மூலமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சான்ஸ் கிடைக்கும், அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீசன் முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விஜய் டிவியில் கூட பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிகள் இருக்குது அப்படின்னாலே இந்த நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஜீ தமிழையும் விரும்பி பார்க்குறாங்க. சில பேர் நியாயமாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க, சில பேர் நியாயமாக இல்லைன்னு சொன்னாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி நியாயமானவர்களுக்கு கிடைச்சிருச்சு. என்றைக்கு திறமைக்கு தான் மதிப்பு அப்படின்னு என்றைக்குமே இருக்கணும்னு எல்லாரும் நினச்சாங்க. அதே மாதிரி திறமைக்கு மதிப்பு கிடைச்சிருச்சு. ஏன்னா பவித்ராவோட கூட அவ்வளோ அருமையாக இருக்குது, அவங்களுக்கு முன்னேற்றி விடணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க. இனியா செலக்ட் பண்ணல. இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பெருசு அப்படி சொல்லி சந்தோஷமாகவே போனாங்க. இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். இவ்வளோ பெரிய பிரபலத்தினோட இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா மகளாக இருந்து கூட நம்மளோட கடைசி வரை கூட வர முடியலேன்னு வருத்தப்பட்டாங்க. வந்திருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சின்ன பொண்ணை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருந்தால் கண்டிப்பாக பாராட்டி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் சரி போட்டின்னு வரும்போது சரியான தகுதியானவர்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தகுதியானவர்களுக்கு கிடைச்சிருச்சு. இதனால் மக்கள் சந்தோஷப்படுறாங்க. இந்த முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அடுத்த சீசன் எப்போ பார்க்கணும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.